நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஜெகஜோதியாக ஒரு மிகப்பெரிய மாநாடு வெற்றிகரமாக நடந்திருக்கு சேலத்தில். இது யாரை பற்றி பேசுகிறேன்னு தெரியும். இன்றைக்கி நம்ம அரசியலில், தமிழ்நாட்டு அரசியலில் என்ன நடந்திருக்கு, எப்படி அப்படிங்கிறத ஒரு சின்ன அப்படி கோடிட்டு காமிச்சிடலாம் அப்படிங்கிறத. ஏன்னா அரசியல் ரெகுலராக நிறையா பேசுகிறது இல்லை. ஆனால் அப்பப்போ நமக்கு தெரியக்கூடிய சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த விஷயம். சேலத்தில் தாவேக்கோட மாநாடு, விஜயோட பேச்சு எல்லோரும் கேட்டிருப்போம். ஏன்னா இது லைவாக அது மூடின கதவை காமிச்சதுலேருந்து வெறும் ரோட்டை காமிச்சதுலேருந்து ரொம்ப நேரம் ஏகப்பட்ட இந்த மாதிரி மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவே காமிச்சிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கும் நியூஸ் கிடைக்கணுமே அப்படின்னு அதை காமிச்சிட்டு இருந்தாங்க. அதில் தவறு சரிங்கிறதெல்லாம் தாண்டி இது எல்லோரும் காமிச்சாங்க. ஸோ அதில் சில கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல் தரவுகளோடு சொல்லக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ விஜய் பேச்சில் சில ஹைலைட்ஸ் எல்லாம் பார்த்தலாம். உண்மையிலேயே நான் ஃபுல்லாக பார்த்தேன். எனக்கு சில விஷயங்கள் பரவாயில்லையே அப்படின்னு தோணுச்சு. என்ன தெரியுமா? அவர் தன்னோட பலவீனங்களை வெளிப்படையாக சொல்லி, அவர் வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டேங்கிறாரு, பனையூர் விட்டு வெளியே வரவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இல்லை. எனக்கு வீடு எது தெரியுமா? என்னோடய வீடு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வீடும் என்னோடய வீடு, 8 கோடி பேர் என்னுடைய சொந்தங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்கும்போது உண்மையிலேயே காதில் தேன் பாயத்தான் செய்யுது. ஸோ அது மக்களோட ஆரவாரம் பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ என்ன செய்யணும்னா, நம்முடைய பலவீனம் இருக்குல்லையா, அந்த பலவீனத்தை எல்லாத்தையும் பலமாக மாற்றுறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அதில் தவறில்லை. எப்போவுமே எல்லா மனுஷனும் 100% கரெக்டாக இருக்க முடியாது. ஏன்னா நம்ம கடவுள் நம்புகிறவங்க, கடவுளோட படைப்பே 100% கரெக்டாக இல்லை. ஏன்னா ஒருத்தர் அழகாக, ஒருத்தர் அசிங்கமாக, ஒருத்தர் கால் இல்லாமல், கை இல்லாமல், ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுன்னா, அவங்கள படைப்புலேயே நிறைய குறைகள் இருக்கும்போது, கடவுளே குறையோடு இருக்கும்போது மனிதன் குறையோடு தான் இருப்பான். அப்படின்னால எந்த தலைவர் யாரும் 100% கரெக்டாக இருக்க முடியாது. சில விஷயங்கள் மறைவாக இருக்கணும், சில விஷயங்கள் வெளிப்படையாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் தவிர, மற்றபடி அவர் சொன்னதில்லை. அவர் தன்னோட பலவீனங்களை பலமாக மாற்றுறதுக்கு, அதையும் வெளிப்படையாக சொல்லி மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறார் அப்படிங்கிறது. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்காக நீதி கேட்குறதுக்காக நான் கட்சி ஆரம்பித்தேன். இப்போ எனக்காக உங்களிடமே நீதி கேட்டு வந்திருக்கேன். உங்களை விட்டால் எனக்கு யார் இருக்கா? உங்கள்கிட்ட தான் நான் நீதி கேட்கணும். நான் என்னங்க அப்படி தப்பு பண்ணிட்டேன்? நான் உங்களுக்காக, இந்த மக்களுக்காக நான் இறங்கி ஒரு கட்சி ஆரம்பித்தது தப்பா? இந்த அரசு எல்லாத்துக்கும் எங்கே போனாலும் எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் பெர்மிஷன் கொடுக்குறாங்க, அனுமதி கொடுக்குறாங்க. ஆனால் இந்த விஜய் ஏதாவது கேட்டால் எந்த இடத்துலையும் ஒழுங்காக பெர்மிஷன் கிடையாது அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு கரகரத்த குரல். அந்த குரல் வரும்போது ஒரு கம்பீரம் இல்லை. ஆக்சுவலாக ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கம்பீரம் இல்லை. என்ன ஒரு விஷயம் அவர் விஜய் அல்லது விஜயா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எந்த தலைவரும் மறக்கக்கூடாது. என்ன தெரியுமா? தலைவர் அப்படின்னா அவருக்கு பின்னாடி லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் தொண்டர்கள், ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு அந்த தலைமை ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தரணும். எப்போ தரும்? ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, இந்த மாதிரி எனக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் ஓன்னு அழுதாங்கன்னா, ஐயோ தலைவருக்கு இப்படி ஆகிப்போச்சா அப்படின்னு தொண்டர்கள் மனசை விட்டுருவாங்க. ஆனால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கம்பீரமாக ஆகட்டும், பார்க்கலாம், ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பெரிய பேரழிவு வந்திருக்கா, ரைட்டு நடந்துருச்சு, அடுத்து என்ன, வாங்க நம்ம அடுத்த கட்டம் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு முன்னாடி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தைரியமாக முன்னாடி போகிறது தான் அது ஒரு தலைமைக்கு அழகு. ஆனால் இவர் இன்றைக்கி அப்படி அழுததை பார்த்தா எனக்கு வேற ஒரு தலைவர் பேரெல்லாம் சொல்ல வேண்டாம், பயங்கர கம்பீரமாக அப்படி வெளிச்சு பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அழுவ, எப்போ போனாலும் எந்த கூட்டத்தில் போனாலும், எந்த ஒரு இடத்துல போனால் உடனே அழுவ ஆரம்பிச்சிடுவார். ஸோ அப்படி எந்த ஒரு தலைவர் குரல் கம்மி அழ ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க பின்னாடி தொண்டர்கள் வரமாட்டாங்க அப்படிங்கிறது வரலாறு. ஸோ இது அவர் தெரிஞ்சுக்கணும், அல்லது அவர் மாதிரி அடுத்து வேறு எந்த கட்சியில் இருந்தாலும் தலைவர்கள், தலைமை இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. இப்போ அங்கே என்ன பண்ணாங்கன்னா, ஒரு செங்கோல் அப்படி கொடுக்குறாங்க, ஒரு வெள்ளி நேரத்தில், தங்க நேரத்தில் கொடுக்குறாங்க. எல்லாம் கொடுத்தா செங்கோல் அப்படி தூக்கி அப்படி காமிக்கும்போது உண்மையிலே நமக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் சொல்லுவோம்ல, அந்த கூஸ் பம்ப்ஸ் இருக்குது. அப்படி தூக்கி அப்படி காமிக்கும்போது அதெல்லாம் கரெக்டு. அதுக்கப்புறம் இன்னொன்று கொடுத்தாங்க, இந்த மாதிரி ஒரு இப்படி ஒரு இந்த மேடைன்னா பஸ்ஸு மேடை, அந்த மேடையில்
இப்படி ஒரு விஷயத்தை வந்து யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. சேலத்தில் ஒரு சாட்டை எடுத்து கொடுத்தாங்க. அப்படி சாட்டை எடுத்து அவரே வந்து 2 வாட்டி கொடுத்தவரே 2 வாட்டி உதறி எடுத்து அடிக்கிற மாதிரி உதறி எடுத்து கையில் கொடுத்தாரு. இவர் வந்து அப்படி பிடிச்சி உதறி பார்க்குறாரு, எல்லாம் கரெக்டு. அந்த சாட்டையை கொடுத்த உடனே அந்த சாட்டை வந்து பல கதையை சொல்லும்ல. இந்த சாட்டை உடனே வந்து அண்ணாமலை தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டாரே, அது ஞாபகத்துக்கு வருது. நம்பர் 1. சாட்டை எதுக்கு நம்ம பயன்படுத்துவோம்? யாரெல்லாம் தவறு பண்ணுறாங்களோ, தவறு பண்ணுறவங்கள அடிக்கிறதுக்கு சாட்டை. ஓகே, இப்போ வந்து யார் தவறு பண்ணா? இதில் இப்போ ஆளும் அரசன் எடுத்தாச்சுன்னா, அங்கே ஆளும் அரசு தவறு பண்ணலைன்னா தவறு பண்ணிகிட்ருக்கு. ஆனால் இது வந்து எப்படின்னா ஒரு சராசரி மனிதனோட பார்வையில் பார்க்கும்போது அங்கே காவல்துறையும் அரசு அதிகாரிகளும் நிர்வாகம் அல்லது பொதுமக்களை, சாதாரண எளிய மக்களை ரொம்ப அலட்சியப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய குற்றச்சாட்டு. சரி, இந்த சாட்டை அவங்க மேலே வீசணுமா? வீசணும். ரைட்டு. எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்க சரியானபடி எதிர்க்கட்சியாக செயல்படலை அப்படிங்கிறத அவங்க மேலே வீசணுமா? வீசணும். இதெல்லாம் தாண்டி இந்த சாட்டை தனக்குத்தானே பெரிய அளவுக்கு அடி கொடுக்கணும்னா கொடுக்கணும். ஏன் தெரியுமா? கரூரில் நடந்த துயர சம்பவம், அதுக்கு முன்னாடி வந்து விக்கிரவாண்டி இதில் வந்து நடந்த துயர சம்பவம், மதுரையில் நடந்த சம்பவம், இது எதுக்குமே பொறுப்பேற்றுக்கலையே. ஒரு பொறுப்பும் ஏற்றுக்கிறாம எல்லாத்தையும் வந்து திமுக அவங்க பண்ணாங்க, இவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டு, இந்த பொறுப்பு ஏற்றுக்கிறாத அந்த தலைமையாக இருக்கட்டும், பொறுப்பு ஏற்றுக்கிறாத அந்த நிர்வாகமாக இருக்கட்டும், அவங்க மேலே தான் இந்த சாட்டையை முதல்ல சொல்லணும். ஸோ சாட்டை தூக்கி காமிச்சா பத்தாது. அதுக்கு வந்து அந்த அவங்களுடைய ரசிகர்கள், தொண்டர்கள் அப்படின்னா தொண்டர்களாக மாறாத ரசிகர்கள் இன்னும் இருக்காங்க. அந்த ரசிகர்கள் வேணால் ஆரவாரம் பண்ணலாம். ஆனால் அந்த சாட்டைக்கு அர்த்தம் என்ன? தவறு பண்ணால் அதை தண்டிக்கணும். அந்த தண்டனை முதல்ல தனக்கு கொடுத்துக்கறணும் அப்படிங்கிறது இந்த சாட்டையோட அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாரு? தமிழ்நாடே என் வீடு, நான் வந்து எதுக்கு வந்திருக்கேன், எல்லோரும் உங்களுக்காக குரல் கொடுப்பேன் அப்படின்றாரு. எங்கேயா குரல் கொடுத்தீங்க? இது வந்து எப்படின்னா, நமக்கு வந்து ஊபி சங்கி இதெல்லாம் வேண்டாம். நம்ம வந்து ஜெனரலாக ஒரு காமன் மேன் பார்வையில் பார்க்குறோம். உங்களுக்காக குரல் கொடுப்பேன், நான் வந்து எல்லாருக்கும் நான் வந்து ஒரு தாய் மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி போனீங்களே. இன்றைக்கி வந்து எல்லாத்துக்காக குரல் கொடுப்பேன்னு நீங்கள் எங்கே குரல் கொடுத்தீங்க? எவ்வளோ பிரச்சனை இருக்குது? எந்த பிரச்சனைக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை, அஜித்குமார் பிரச்சனை குரல் கொடுத்தா இன்னும் ஜாதிக்காரங்க வந்து ஓட்டு போட மாட்டாங்களோ, இது கோச்சுக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துல குரல் கொடுக்குறீங்க. அப்பப்போ தேவை, அதாவது என்ன சொல்லணும்னா ஒரு அம்னீஷியா மாதிரி என்னென்ன தேவையோ அதுக்கு மட்டுமே குரல் கொடுத்தீங்க. ஸோ இந்த தமிழ்நாடே என்னோடய வீடு அப்படின்னா எங்கே தமிழ்நாடு வீடு? பனையூரில் உருப்படியாக, பனையூரில் அங்கே உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா வாரக்கணக்காக வெளியே வர மாட்டேறீங்களே, உங்களுக்கு எப்படி தமிழ்நாடு வீடாக இருக்க முடியும்? ஸோ இப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. ஸோ இந்த நான் வந்து இப்போ இதெல்லாம் எது பேசுகிறேன்னா, இது என்னோடய சொந்த கருத்து மட்டும் இல்லை. இது வந்து நிறையா இப்போது நீங்கள் பேசினதுக்கப்புறம் நிறைய காணொலி, அப்புறம் மக்கள் இங்கே பேச எல்லாத்தையும் வந்து நிறையா கேட்டதில் வந்து இப்படி இருக்கா அப்படிங்கிறத இது வந்து தொகுத்து உங்களுக்கு சொல்கிறது. ஸோ நீங்கள் வந்து மக்களுக்காக உங்களுக்காக நான் குரல் கொடுப்பேன்னா, நீங்கள் எங்கே குரல் கொடுக்குறீங்க? முதல்ல வந்து உங்கள் படத்தை வெளியே வரதுக்கு குரல் கொடுக்க முடியல. எல்லாரும் ஊரே பேசுனாங்க, நீங்கள் வந்து பேசவே இல்லை, குரல் கொடுக்கவே இல்லை. அது போக வந்து எத்தனை பிரச்சனைகள் தமிழ்நாட்டில், நீங்கள் மட்டும் ஸ்ட்ராங்காக இறங்கி நேர்மையாக குரல் கொடுத்துருந்தா உண்மையிலேயே திமுக நேரம் ஆடி போயிருக்கும். காரணம், திமுக வந்து மோசமான கட்சியெல்லாம் இல்லை, ஆனால் ரொம்ப சூப்பரான கட்சி இல்லை. தவறுகள் நிறையா இருக்குது. அந்த தவறை தட்டி கேட்குறதுக்கு புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரியா அப்படின்னு இருக்கணும். அதை விட்டு போட்டு எந்த குரலும் உருப்படியாக கொடுக்கல அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற நிலைமை. ஸோ இந்த நிலைமையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வெறுமனே வாய் சவடால் வாய் வார்த்தை, வாயில் வடை சொல்கிறது, இதெல்லாம் வந்து மக்கள் நிறைய பார்த்துட்டாங்க. 56 இன்ச்சு விடவா நீங்கள் பார்த்துருக்க போகிறாங்க? அவர் வந்து நடிகருக்கெல்லாம் நடிகர், அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து மக்கள் இப்போ எப்போ இப்படி தான் பண்ணுவார் அப்படின்னா அவரையும் புறங்கையால் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். நீங்கள் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போது நேர்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து என்ன சொல்கிறாரு? திமுகவை மட்டுமே வந்து எதிர்ப்பேன் அப்படிங்கிறாரு. ரைட், ஓகே. நான் வந்து அண்ணா திமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி, விசிக, அதுன்னு எந்த கட்சி பேரையும் சொல்லலை. திமுக ஸ்டாலின் சார் அவர் தூக்கத்திலோடு, இவர் சொன்னார் தூக்கத்திலோட முழிச்சா விசிலடிப்பார்னு சொல்கிறாரு. அது மாதிரி இவர் வந்து தூங்கிட்டு இருந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, எங்கிட்ட ஸ்டாலின் சார் அப்படின்னே இவர் வந்து சொல்லி பழகி போச்சு. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா, இவர் மண்டைக்குள்ளே வந்து ஸ்டாலின் அவரை எதிர்த்தா போதும் நீங்கள் வந்து ஆட்சி பிடிச்சிடலான்னு யாரோ மந்திரம் ஓதிருக்காங்க. அப்படி இல்லை. மக்கள் வந்து முட்டாள்கள் இல்லை. மக்கள் வந்து அதில் சில ஒரு கொஞ்சம் வயசுக்காரங்க எப்படின்னா அடுத்து குடும்ப பொறுப்புக்கு வராத மக்கள் என்ன செய்வாங்க? உங்களை ரசிப்பாங்க. மற்ற மக்கள் படத்தில் ரசிக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் ரசிக்க மாட்டாங்க. அதனால் இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து
உண்மையிலேயே மக்களுக்கான நியாயமாக பாடுபடணும் அப்படிங்கிறது தான். திமுக மட்டும் எதிர்க்கல, திமுகவை எதிர்க்கிறது தப்பே இல்லை, இருங்க. ஏன்னா திமுக வந்து என்னோட கட்சியா, யாரோட கட்சி, யார் வேணாலும். இது வந்து தமிழ்நாட்டை இப்போ ஆண்டுகிட்டு இருக்குது. திமுக இல்லைன்னா இதுக்கு முன்னாடி அண்ணா திமுக ஆண்டுச்சு. ஸோ மாறி மாறி ஆண்டலாம். நீங்கள் நாளைக்கு ஆட்சி பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்களே ஆட்சி பண்ணலாம், இல்லை ஒரு சீமானுக்கு வாய்ப்பு கிடைச்சா அவர் ஆட்சி பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து பொய் பேசி ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே வந்து பின்னங்கால் படகுல ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க அந்த தலைமை வந்து எப்போவுமே மக்களுக்கு வந்து பிடிக்காது. நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே மக்களுக்கு மத்தியில் எல்லாம் பேசு பொருளாக தான் இருக்குது. நான் நிறைய இடங்களுக்கு போகிறேன், நிறைய பேசுகிறேன். உங்களுடைய செய்கை அத்தனையும் பேசு பொருளாக தான் இருக்குது. 30 வயசுக்கு மேலே இருக்கிற ஆண்கள் உங்களுக்கு ஓட்டு போட தயாராக இல்லை அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நிறைய இடங்களில் வந்து அந்த டேட்டாஸ் எடுக்கும்போது தெரியுது, பெண்களில் வந்து ஏதோ ஒரு ஈர்ப்பில் வந்து உங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் வந்து கணக்கில் வைக்கணும் அப்படிங்கிறது தான். உங்களுடைய மாநாடு நடந்துச்சா, நீங்கள் வந்து இப்போ ரோட்டில் வரும்போது கொஞ்சம் கூட்டம் வந்துச்சு, அப்புறம் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாநாடு இந்த மாதிரி ஆடு மாடுகளை பட்டியல் அடைப்பாங்கல்ல, அது மாதிரி பிரித்து கொடுத்தீங்க. சரி, அது வந்து மக்களை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு, அந்தந்த ஏரியா மக்களை ஒழுங்குபடுத்துறதுக்கு நீங்கள் பட்டியல் அடைக்காமல் அடைக்கிறீங்க, ரைட், ஓகே. அது வந்து மக்கள் இல்லையா, மக்களுக்கு வந்து சிலர் அந்த வந்து சேர்ந்த இல்லை எல்லாமே வந்து ரொம்ப ஆரோக்கியமாக தின்னுனா இருப்பாங்க. சிலருக்கு வந்து தண்ணி தாகம் எடுக்கும், தண்ணி வச்சுருக்கீங்களா, ரைட், ஓகே. சரி, வெயில் இப்போ வந்து முன்ன இருந்ததை விட இப்போ வந்து வெயில் திடீர்னு பார்த்தா பயங்கர வெயில் அடிக்குது. அது சேலம்லாம் சொல்லவே வேண்டியதில்லை, அவ்வளோ வெயில். உட்கார்றதுக்கு சேர் இல்லை, ஏன்னா கால் கடிச்சுன்னா தரையிலே உட்காருவாங்க. அப்புறம் மணிக்கணக்காக நிற்கிறாங்க உள்ளுக்குள்ளே, எல்லாம் ஒவ்வொருத்தரையாக வந்து பார்த்து அனுப்பும்போது மணிக்கணக்காக 3 மணி நேரம், 2.5 மணி நேரம், 3 மணி நேரம் அங்கே நிற்கிறாங்க. எவ்வளோ நேரம் நிற்க முடியும்? சிலருக்கு வந்து அரை மணி நேரம் நின்னாலே வந்து நிற்க முடியாது, குறுக்கு வலிக்கும், கால் வலிக்கும், ஒரு மாதிரி இருக்கும், உட்காரணும், ஆசுவாசப்படுத்தணும் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போவே வந்து இந்த எளிய மக்கள் உங்களுக்கு, உங்களை நம்பி வந்திருக்க மக்கள், உங்கள் நம்பி வந்திருக்க மக்களுக்கு வந்து ஒன்றுமே நீங்கள் பண்ணலை. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து நிற்க வச்சு காக்க வச்சு நீங்கள் ஜம்முன்னு வர்றீங்க, சேலம் வரைக்கும் ஃப்ளைட்டில் வருவீங்க, அங்கேருந்து ஜம்முன்னு காரில் வந்து உங்களுக்கு வசதி இருக்குது வாங்க. ஆனால் நீங்கள் யாருக்காக குரல் கொடுப்பேன், யாருக்காக நிற்பேன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மக்கள் கால் கெடுக்க நிற்கிறாங்களே, அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உண்மையிலேயே வந்து சில விஷயங்கள் திமுக வந்து இப்போ விருந்தினரில் மாநாடு போட்டாங்கல்ல, அந்த மாநாட்டை பாருங்கள். அதில் வந்து அந்த தொண்டர்களை அவங்க மதித்த மதிப்பு 1,00,000 பேர் வந்ததாக நான் கேள்விப்பட்டேன். 96,000 ஷேர் போட்டது எல்லாம் சொன்னாங்க, ரைட்டு. அது அவங்க மாநாடும் ஆளுங்கட்சி கொள்ளையடித்த காசு கொள்ளையடிக்காத காசு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே வந்தவங்களை அவங்க எப்படி ரிசீவ் பண்ணாங்க, அவங்க எப்படி வச்சாங்க, ஒவ்வொரு பையிலே வந்து என்னென்ன வச்சுருந்தாங்க, பிஸ்கட் பாக்கெட்லேருந்து இதில் இருந்து கேட்கல என்னென்னவோ வச்சு அந்த மக்களை மதித்தாங்கல்ல, அது பேர் தான் வந்து மதிப்பு மரியாதை. தொண்டர்களை பார்த்துக்கிறேன்னா உங்களுக்காக குரல் கொடுப்பேன்னு எங்கே குரல் கொடுக்குறீங்க? நீங்கள் விருந்தினரில் நடந்த ஒரு மாநாடு, திமுக மாநாடு, ஈவன் சில இதில் வந்து நீங்கள் வந்து அண்ணா திமுக போடுற மாநாடு, இதெல்லாம் பாருங்கள். மற்ற கட்சிகள் ஏற்கனவே ஆண்ட கட்சி சொல்கிறீங்கல்ல, 75 வருஷமாக இருக்கும், 50 வருஷமாக இருக்கும் அப்படி சொல்கிறீங்கல்ல, அந்த 50 வருஷமாக இருக்குன்னா அவங்க வந்து எவ்வளோ ஆண்டு அனுபவித்து, எவ்வளோ அனுபவப்பட்டு அந்த அனுபவத்தின் வாயிலாக தன்னுடைய தொண்டர்களை எப்படி மதிக்கணும்னு பார்க்குறாங்க இல்லையா, அப்படி உங்களோட ரசிகர்களையும் தொண்டர்களையும் மதிக்கிறதுக்கு பாருங்கள். கால் கெடுக்க நிற்கிறாங்க. உண்மையில் அதில் பார்த்தா சில க்ளோஸ்அப்லாம் பார்த்தா ஒரு மாதிரி வந்து பாவமாக பரிதாபமாக இருந்துச்சு. மணிக்கணக்காக இன்னும் வந்து நீங்கள் மணிக்கணக்கு நிற்க வைப்பீங்க, அங்கே வந்து வெயிலில் மயங்கி விழுந்து 4 சாவு விழுந்து என்ன பண்ணியிருப்பீங்க, யார் பொறுப்பேற்றுக்கு? அப்படியே நீங்கள் சேலத்துக்கு கிளம்பி சல்லுன்னு வந்து பணியருக்கு வந்துடுவீங்களா? ஸோ இது வந்து உங்கள் மேலே விமர்சனம். இது எப்படின்னா உங்களை பிடிக்காது, உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால தான் இவ்வளோ விமர்சனம் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து கடைசியாக முத்தாய்ப்பு என்ன தெரியுமா, இப்போது அப்படி கூட்டத்தை எல்லாம் கூட்டி அப்படி கை நீட்ட வச்சு வாக்குறுதி மாதிரி அப்படி சொன்னீங்கல்ல, காசு கொடுத்து காசுக்காக விலை போக மாட்டோம், இப்படி விசிலுக்காக ஓட்டு போடுவோம் சொல்லி முடிச்சுட்டு என்ன சார் கேட்டுச்சா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல, உண்மையிலேயே ஒரு சூப்பராக அப்படி புல்லரிச்சு போச்சு, அருமையாக இருந்துச்சு. மக்கள் வந்து ஆரவாரம் பண்ணாங்க, அது அப்படியே லைவில் நிறையா போச்சு, எல்லாம் கரெக்டு. அதையெல்லாம் தாண்டி கடைசியில் இவர் என்ன பண்ணிட்டாரு, ஸ்டாலின் என்ன பண்ணார், தம்பி கொஞ்சம் ஓரமாக போய் விளையாடு அப்படின்னு சொன்ன மாதிரி 5,000 ரூபா நீங்கள் வந்து 3 மாதம் எப்படி தரவிட மாட்டாங்க, அது பிரச்சனை வருது தெரியுது. அப்புறம் சம்மரில் கோடை காலத்தில் வந்து பிரச்சனை வரும், கோடை காலத்து குதூகலத்துக்கு இன்னும் ஒரு 2,000 ரூபா போட்டு 5,000 ரூபா தரோம் அப்படின்னு காலையிலேருந்து அக்கௌண்ட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்னாச்சு, நீங்கள் இப்படி கதறி இப்படி உங்கள் தொண்டரில் ரசிகர்களை பூரா வெயிலில் நிற்க வச்சு இப்படி வச்சு பயங்கர கதறி இப்படிலாம் பண்ணுறீங்க, வந்தோன்னே போகிற போக்கில் அப்படியே புறங்கையால் திருட்டு தம்பி கொஞ்சம் ஓரமாக தள்ளி நின்று விளையாடுப்பா அப்படின்னு ஒரு அறிவிப்பு சோழி முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ எப்படின்னா அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி விஜயை பார்த்து பயப்படுறாருன்னா உண்மையிலே பயப்படத்தான் செய்கிறாங்க. நான் நிறைய ஆள்கள்கிட்ட பேசும்போது தெரியுது, திமுக உண்மையிலே விஜயை பார்த்து பயப்படத்தான் செய்கிறாங்க. ஏன்னா விஜயோட வளர்ச்சி
அப்புறம் அந்த இளைஞர்கள் மத்தியிலே பெண்கள் மத்தியிலையும் அவருக்கு வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்க செல்வாக்கு இந்த கரூரோட பிரச்சனைக்கு அப்புறமும் 41 மரணங்களுக்கு அப்புறமும் அவருக்கு உங்களுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்க இந்த இந்த ஓட்டு உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை இதோட வளர்ச்சி உண்மையிலேயே திமுக வயிற்றில் புளிய கரைக்கத்தான் செய்யுது. அது உண்மைதான், யார் இல்லைன்னு சொன்னாலும் அப்படிலாம் கிடையாது. எனக்கு தெரியுது, எல்லாம் கரையத்தான் செய்யுது. அதையெல்லாம் என்ன பண்ணலான்னு யோசிச்சு ஆக்கப்பூர்வமாக டக்குன்னு வந்து பண்ணி முடிக்கிறாருல்ல, அந்த மாதிரி பண்ணி முடிக்கிறாரு. இதில் வந்து கடைசி முத்தாய்ப்பாக ஒரே ஒரு வரியோடு சொல்லி முடிச்சிடலாம். எப்படி? ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. அது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, பிஜேபிக்கு இந்திய அளவில் இது வந்து உண்மையான ஒரு வாக்கியம். இந்த வாக்கியத்துக்காக நோய்வாய்ப்பட்ட ஹெச் ராஜா இந்த வார்த்தை சொன்னதுக்காக அவருக்கு நம்முடைய பாராட்டுக்கள். அடுத்து ஒரு அரசியல் களத்து செய்தியில் சந்திப்போம்.